Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி மாவில் தான் இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். வீட்டில் என்ன இருக்கோ அந்த பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக முதல்ல நாம் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டிக்கலாம். 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் ப்ரௌன் சுகரோடு சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் போட்டு தனியாக இருந்தால் நீங்கள் அதை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சு நாம் வடிகட்டிக்கலாம். இந்த சிரப்போடைய 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ஜாகரி சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்ததாக இது செய்யறதுக்காக ஒரு பேன் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் மெல்ட் ஆன பிறகு 1/4 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். அப்போ தான் ஸ்வீட் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது ரோஸ்ட் பண்ணும்போதே கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். இது கூட இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணியிருக்கோம். இது இன்னும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுந்து வந்திருக்கு. அடுத்ததாக இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்படி வறுக்கும் போதே தேங்காயும் ரவையும் நல்லா நமக்கு வெந்து வந்துடும். அப்போ நமக்கு ஸ்வீட் செய்யறதுக்கு குயிக்காக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ராகி மாவை நாம் இது கூடவே சேர்த்து வறுத்துக்கணும். கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி வறுக்கும்போது ராகி மாவும் இது கூடயே சேர்ந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வறுந்து வந்துடும். பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜாகரி சிரப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிரப் ஆட் பண்ணும்போதே நமக்கு நல்லா திக்காகி வரும். இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போதே ஒரு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும். கூட கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் கொடுக்கும்போது நம்மளோட ஸ்வீட் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். பால் ஆட் பண்ண வேண்டானிங்கன்னா இந்த இடத்துலையே சாப்டு நட்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் கொடுத்த பிறகு நெய் தடவை பிளேட்டில் கொட்டி பீஸா போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 1/2 கப் அளவுக்கு இப்படி திக்கான மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் கலந்த பிறகு கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி திரும்ப நம்ம மிக்ஸ் கொடுத்து ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலுமே பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். நம்மளோட ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்ததாக நம்ம சாப்டு நட்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் தான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு நெய் தடவை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். லெவல் பண்ண பிறகு அது மேலே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கு பாதாம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா தட்டி விட்டுக்கலாம். அப்போ நல்லா நமக்கு செட் ஆகும். இதெல்லாம் ஆறின பிறகு நம்ம விரும்பின ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. இது போல் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் வெல்லம் ஆட் பண்ணி தான் செஞ்சுருக்கோம். வெல்லம் இல்லைனா ப்ரௌன் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இதில் ஆட் பண்ணியிருக்க வெல்லத்தோட அளவு இதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் வெல்லத்தோட அளவை நீங்கள் கூட்டிக்கலாம். இதில் பால் ஆட் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஜாகரி சிரப்போடைய ஸ்டாப் பண்ணி நட்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் பீசஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் பாலுக்கு பதிலாக மில்க் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட விருப்பம் தான். ஸோ இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த கிறிஸ்மஸ்க்கு இது போல் ராகி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு வர கெஸ்ட் கூட இதை எப்படி செஞ்சதுன்னு கேட்குற அளவுக்கு இந்த ரெசிபி செம்ம டேஸ்டியாக இருக்கும். உங்கள் சமையலின் சூப்பர் சுவைக்கு ஜஸ்ட் குக் வித் லவ் அண்ட் கேர். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.